வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா வாலில்லா நரி. இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பகுதியில் ஒரு நரி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப பசிச்சதால உணவு மட்டும் தேடிக்கிட்டு வேகமா நடந்துச்சு. திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெரிய இரும்பு வேட்டைக்காரன் வச்சிருந்த வலையில அந்த நரியோட வால் மாட்டிக்கிச்சு. வலியில துடிச்ச அந்த நரி அந்த வலையை விட்டு தப்பிக்க முயற்சி செஞ்சுச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அதோட வாலை விடுவிக்கவே முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு இழுத்தப்ப அதோட வால் மட்டும் தனியா போயிடுச்சு. அடடா, வால் இல்லாம நம்ம கூட்டத்துல எப்படி நம்ம போய் சேர்றது அப்படின்னு யோசிச்சுது அந்த நரி. தன்னோட கூட்டத்துக்கு போன அந்த நரி ஒரு தந்திரம் பண்ணுச்சு. தான் மட்டும் வால் இல்லாம இருந்தா எல்லா மிருகங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதனால எல்லா நரிகளோட வாலையும் நாம இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. உடனே மற்ற நரிகளை பார்த்த அந்த நரி, நண்பர்களே, நமக்கு கடவுள் பார்க்கறதுக்கு கண்ணையும் சாப்பிட வாயையும் கேட்கறதுக்கு காதையும் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த வால் மட்டும் எதுக்குன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எல்லா நரியும் விட தெரியாம முழிச்சாங்க. அப்பதான் இந்த வாலில்லா நரி சொல்லுச்சு, நமக்கு இந்த வால் எந்த ஒரு பயனையும் தரப்போறதில்ல. அதனால நான் என்னோட வாலை வெட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப வேகம் வந்துடுச்சு. வேகமா ஓடுற முயலை கூட என்னால விரட்டி பிடிக்க முடியும்னு சொல்லுச்சு. அதனால நீங்களும் உங்க வாலை வெட்டிக்கோங்கன்னு சொல்லுச்சு. இந்த நரியோட பேச்சை கேட்ட அந்த நரி கூட்டத்துல ஒரே குழப்பம் உண்டாச்சு. அப்பதான் ஒரு புத்திசாலி நரி கேட்டுச்சு, ஆமா, நீ உன்னோட வாலை எப்படி வெட்டின? அந்த வால் எங்கன்னு கேட்டுச்சு. திடீர்னு இந்த கேள்வியை கேட்டதும் வாலில்லா நரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போச்சு. அப்ப எல்லா நரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அட அயோக்கிய நரியே, எங்கேயோ வெட்டுப்பட்ட உன் வாலை நீயே வெட்டிக்கிட்டதா சொல்லி எங்களை ஏமாத்த பார்த்ததும் இல்லாம எங்களையும் வாழை வெட்டிக்கவா சொல்லுற அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. தன்னோட குட்டு வெளிப்பட்டதை நினைச்சு அசிங்கப்பட்ட அந்த நரி அந்த கூட்டத்தை விட்டே ஓடிடுச்சு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம கிட்ட யார் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்த பண்ண சொன்னாலும் நாம தைரியமா அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டோம்னா அவங்க நம்மளை பார்த்து பயந்து போயிடுவாங்க. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.